ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணேன். இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? டேட் வந்து பார்த்துக்கலாம். நேற்று தான் வந்து ஈரோ யூஎஸ்டி வீடியோ வந்து பார்த்தோம். அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஈரோ யூஎஸ்டி ஒரு சிம்பிளாக இதை பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஜிபிபி யூஎஸ்டி. சரிங்களா? ஜிபிபி யூஎஸ்டி பார்த்திங்கன்னா ஜோன் மார்க்கிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்படி வந்து பர்ஃபார்ம் ஆகிருக்கு, இது டிபி போச்சா எஸ்எல் அடிச்சதா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து முக்கியமான ஒரு மேட்ரு, 1 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? இது வந்து 4 hours அப்படின்னா வந்து நம்ம சிஹெச் வந்து 15 minutesல பார்க்கணும். அதுவே வந்து 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்றப்போ நம்ம வந்து 5 minutesல பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? ரொம்ப நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டுல 5 minutesல நம்ம சிஹெச் கிடச்சதுன்னா டேரெக்டாக வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு. சரிங்களா? ட்ரெண்டு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்போம். இதில் என்ன ட்ரெண்டில் நின்றுட்டுருக்கு அப்படின்னு வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல் ட்ரெண்டுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. சரிங்களா? பிஓஎஸ் கிடச்சிருச்சனாலே அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், செல்லு தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சார் இங்கே வந்து பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதில் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிஹெச் வந்து கிடச்சிருக்கு. சிஹெச்சுக்கு நமக்கு கேண்டிலோட பாடி க்ளோஸ் வந்து தேவையில்லை. சரிங்களா? வெறும் விக் இருந்தாலே நம்ம வந்து அதை வந்து சிஹெச்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சினாரியோ தான் இங்கே நடந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சிஹெச் கொடுத்ததுக்கப்புறமே நம்ம வந்து ஜோன் வந்து மார்க்கிங்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஜோன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த பிளேஸில் தான் சிஹெச் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது 0.5 லெவலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜோன். சரிங்களா? ஒரு ஜோன் தான் வந்து இந்த பிளேஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஜோன் பார்த்திங்கன்னா என்ன ஜோன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆர்என்டி பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம். உங்களுக்கு டெசிஷனல் ஆர்டர் பிளாக்கில் தான் நம்ம வந்து சிஹெச் வந்து பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரக்ட் என்ட்ரி வந்து நம்ம தாராளமாக போடலாம். சரிங்களா? டைரக்ட் என்ட்ரி போட்டு நம்ம வந்து மீதி இருக்கிற டைமை நம்ம சும்மாவே உட்காந்துக்கலாம். சரிங்களா? அது அடித்தா மேலே போகும், அடிக்கலைன்னா எஸ்ல ஆகும். இந்த 2 ப்ராசஸ் தான். ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து என்ட்ரி போட்டுட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? டார்கெட் பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். அதுக்கு மேலே இன்னும் இருக்குது. பட் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை இப்போதைக்கு வந்து நம்ம டார்கெட்டாக நம்ம வந்து வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணலாம். ஆர்டர் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நம்ம எய்ம் பண்ணதை விடவே மார்க்கெட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கு. அதை வந்து பிரேக் ஈவன் பண்ணியிருக்கிறவங்க தாராளமாக வந்து பிடிக்கலாம். சரிங்களா? பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். பட் நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா இது வரைக்குமே பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து 1:9. சரிங்களா? 1:9 வந்து இதில் அச்சீவ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், பிப்ஸ் ரேஷியோ வந்து இது கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம் தான். அதனால் உங்களுக்கு பிப்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் எஸ்எல் பிப்ஸும் டிபி பிப்ஸும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். டிபி பார்த்திங்கன்னா 89 பிப்ஸு. சரிங்களா? நம்ம வந்து இப்போ எஸ்எல் எடுக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 9.7 பிப்ஸு 10 பிப்ஸுன்னு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து டிபிக்கும் எஸ்எல்க்கும் உள்ள பிப்ஸ் ரேஷியோ. ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.